نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله نزل أحسن الحديث كتابا متشابها مثاني تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله ومن يضلل الله فما له من هاد. وقال جل ذكره: إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் இன்றைய தினம் ஒரு மகத்தான ஒரு அருள் நிறைந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் திருக்குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே அருள் நிறைந்தவை. அல்லாஹ் இந்த திருமறையை தனது வேதத்தில் பல இடங்களில் முபாரக், கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன், நான் இறக்கி வைத்த அருள் நிறைந்த வேதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த திருக்குர்ஆனை பற்றி பேசுகிற அந்த உதடுகள் அருள் நிறைந்தவை. இந்த திருமறையை பற்றி பேசப்படுகிற விஷயங்களை செவிமடுக்கக்கூடிய இந்த காதுகள் அருள் நிறைந்தவை. திருக்குர்ஆனை பற்றி பேசப்படுகிற இந்த சபை அருள் நிறைந்தது. மொத்தத்தில் முழுக்க முழுக்க ஒரு அருள் நிறைந்த ஒரு சபையிலே நாம் இருக்கிறோம். இந்த சபையிலே நாம் கேட்கிற துஆக்கள் கபூலாகும். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக. அருமையானவர்களே, இந்த உலகம் முழுக்க இருள் நிறைந்த உலகம். பல வகையான இருள். குஃபுர், இறை மறுப்பு என்பது ஒரு இருள். ஷிர்க் என்கிற அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது ஒரு இருள். பல்வேறு வகையான அநியாயங்கள், அது ஒரு இருள். கொடுக்கல் வாங்கலில் அநியாயங்கள், ஏமாற்றுவது, அபகரிப்பது, லஞ்சம் வாங்குவது, வட்டி வாங்குவது, அநியாயமான தடுக்கப்பட்ட வியாபார முறைகளில் ஈடுபடுவது, எல்லாமே அநீதிதான். இந்த எல்லா வகையான அநீதிகளுமே இருள்கள். உலகத்துல ஒரு இருள் அல்ல, பல இருள்கள் இருக்கிறது. இருள்கள் சூழ்ந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். மனித இனத்தை இந்த எல்லா இருள்களில் இருந்தும் காப்பாற்றுவதற்கான ஒரே ஒரு ஒளி தான் இருக்கு. ஒளி ஒன்றுதான். ஆனா இருள்கள், நிறைய இருள்கள் நம்மை சூழ்ந்து கிடக்கிறது. உலகமே அந்த இருள்ல தான் இருக்குது. இந்த எல்லா வகையான இருட்டுகளில் இருந்து இந்த மனித இனத்தை வெளியே கொண்டு வருகின்ற ஒரே ஒரு வேதம், அது இந்த திருமறை குர்ஆன். இதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே அழகாக சொல்வான்: அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக் லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர். நாம் இந்த வேதத்தை உமக்கு அருள் இருக்கிறோம், மனித இனத்தை மினல் ظுலுமாத், இருள்களிலிருந்து, இலன் நூர், நீங்கள் ஒளியை நோக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. இந்த வகையிலே அருமையானவர்களே, இந்த முஸ்லிம்களாகிய நாம் மட்டுமல்ல, மனித இனம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? இந்த அருள்மலை வழிகாட்டுதலை விட்டு, திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதலை விட்டு ஒரு சமூகம் விலகி தள்ளி இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்துல நீதியை நீங்க எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. இந்த உலகத்துல அமைதி எதிர்பார்க்க முடியாது.
இந்த உலகத்துல பிரகாசத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. தீர்வு இந்த குர்ஆன்ல மட்டும்தான் இருக்குது. இந்த குர்ஆன் தான் எல்லா விதமான குழப்பங்கள் பிரச்சனைகளில் இருந்து தீர்வு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சதகூனு ஃபிதனுன் சதகூனு ஃபிதன், பல குழப்பங்கள் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த குழப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் குழப்பங்களில் இருந்து நாங்கள் தப்பிக்கிற வழிதான் என்ன? நபிமார்கள் வெறுமனே எதையும் சொல்லி அச்சுறுத்த மாட்டாங்க, அதற்கான வழியையும் சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களுக்கும் அப்படிதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மன்னர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவு நாட்டிலே வரப்போகிற ஒரு 7 ஆண்டு கால பஞ்சத்தை குறிக்கும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. 7 ஆண்டு காலம் பஞ்சம் வரப்போகுது என்பது ஒரு துன்பம். அந்த துன்பத்தை மட்டும் சொல்லி அவங்க நிறுத்தல, அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழி என்ன? இதான் நபிமார்கள். என்ன பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தா என்ன செய்யணும், இந்த ரெண்டையுமே காட்டுவது நபிமார்களுடைய வேலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பின்னால பெரிய குழப்பங்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அத்தகைய குழப்பங்கள் வருகிற போது நாங்க என்ன செய்யணும், எப்படி அந்த குழப்பங்கள் இருந்து தப்பிக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வரியில சொன்னாங்க, கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த வேதம் தான் தீர்வு, அல்லாஹ்வுடைய இந்த வேதம் தான் உங்களுக்கு தீர்வு, இதை விட்டா எந்த தீர்வும் கிடையாது என்று சொல்லிவிட்டு திருமறையினுடைய மகத்துவத்தை விளங்க வைப்பதற்காக, நாம குர்ஆனுடைய கண்ணியத்தை முழுசா நம்ம விளங்கி இருக்கிறோமா தெரியல, அருள்மறையினுடைய மகத்துவத்தை நாம முழுசா புரிஞ்சிருக்கிறோமா தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய கண்ணியம் என்ன, திருமறையினுடைய மகத்துவம் என்ன என்பதை இந்த நீண்ட ஹதீஸ்ல மிக அழகாக அற்புதமாக சொல்லுவாங்க. அரபி தெரிந்தவர்களுக்கு இந்த வார்த்தைகளில் இருக்கிற இனிமையை உணரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த திருமறையிலே நபவுமா கான கபலக்கும், அல்லாஹ்வுடைய இந்த வேதம் என்ன, உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய தகவல்கள் வரலாறுகள் இந்த குர்ஆன்ல இருக்குது. அவங்க ஏன் அழிவுக்குள்ளானாங்க, அவங்க ஏன் தண்டிக்கப்பட்டாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, அதற்கான காரணம் என்ன, முந்தைய சமுதாயத்திற்கான வரலாறுகள் இதுல இருக்குது. அடுத்து சொன்னாங்க, அதற்கும் பின்னால என்னவெல்லாம் நடக்கும், திருமறை அதையும் சொல்லி இருக்கிறது. நமக்கு கியாம நாள் வரை வரப்போகிற எல்லா விஷயங்களும் திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. எல்லா விஷயமும் இருக்குது. பின்னால என்ன நடக்க போகிறது உங்களுக்கு பிறகு, அதுவும் இந்த குர்ஆன்ல இருக்குது. மூணாவது சொன்னாங்க, வஹுக்முமா பைனக்கும், உங்களிடையே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த குர்ஆன்ல தீர்வு இருக்கிறது. உங்களிடையே நடக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது, ஹுக்கம் இருக்குது. எல்லாவற்றையும் குர்ஆன் சொல்லுகிறது. நவீன காலத்தில் ஏற்படுகிற புதிய புதிய சட்டதிட்டங்கள், புதிய புதிய மசாயில்கள், சிக்கல்கள் எல்லாத்துக்கும் குர்ஆன்ல தீர்வு இருக்குது. மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, இந்த வேதத்துல எந்த ஒன்றையும் குறிப்பிடாமல் நாம் விட்டு வைக்கவே இல்லைங்கிறான். எல்லாமே இந்த திருமறையில இருக்குது. திபியான லிகுல்லி ஷை என்று அல்லாஹ் சொல்வான். எல்லாவற்றையும் இந்த திருவேதம் விளக்கக்கூடியதுன்னு சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த குர்ஆன்ல உங்களிடையே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. நாம குர்ஆனுடைய தீர்வை விட்டார். கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனையாகட்டும், வியாபாரத்துல கூட்டாளிகளா இருந்தாங்க 2 பேரு, அவங்களுக்கு மத்தியில பிணக்கு வருது, அந்த பிரச்சனையாகட்டும், எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆன்ல தீர்வு இருக்குது. நேரடியா இருக்கும், அல்லது குர்ஆனுடைய விளக்கமாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்ல இருக்கும். அப்ப இதுல எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. சொன்னாங்க, வஹுவல் ஃபஸ்ல் லைஸ பில் ஹஸ்ல், இது பெருமானார் சொன்ன ஒரு அற்புதமான வாக்கியம். வஹுவல் ஃபஸ்லு லைஸ பில் ஹஸ்லி, மக்களே இந்த குர்ஆன் இருக்கிறது, இது நாம பேசுற மாதிரியான விளையாட்டு சொல் அல்ல.
அல்லாஹுடைய திட்டவட்டமான எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துகிற சொல் என்று சொல்றான். குர்ஆன் நம்ம பேசுற வார்த்தையில அர்த்தமற்ற வார்த்தை இருக்கும், நம்ம பேசுற வார்த்தைகள்ல பிரயோஜனமற்ற வார்த்தைகள் இருக்கும், நாம பேசுகிற வார்த்தைகள் தீனுக்கோ துனியாவுக்கோ பிரயோஜனம் இல்லாதவைகள் இருக்கும். குர்ஆனை பத்தி சொன்னாங்க அல் ஃபஸ்ல். ஃபஸ்ல் என்று சொன்னா அதை எப்படி தமிழ் படுத்துவது, எந்த மொழியிலையும் விளக்கமே சொல்ல முடியாத இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் திட்டவட்டமான குர்ஆன். இது எல்லாமே திட்டவட்டமானது. இதை புறக்கணிக்கிற எவனா இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய முதுக ஒடிச்சிருவான். எவ்வளவு கடுமையான வார்த்தை! குர்ஆனை விட்டா முதுக ஒடிச்சிருவான். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் முதுகொடிந்த சமுதாயம், முதுகெலும்பு இல்லாத சமுதாயம். இந்த சமுதாயத்தால இன்னைக்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய எந்த சக்தியும் தாக்கத்தும் உம்மத்துல இல்லை. ஆனா 200 கோடி பேருக்கு இருக்கிறோம் நாம உலகத்துல. இந்தியால மட்டுமே 40 கோடி பேர் இருக்கலாம். உண்மையான கணக்கெடுத்தா இவ்வளவு கோடி பேர் இருக்கிறோம். ஒரு சொற்ப கூட்டத்தை கூட நமக்கு முன்னால யூதர்களை நீங்க படமா வரைஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு எறும்பு தான் யூதர்கள். உம்மத்துடைய எண்ணிக்கைக்கு முன்னால யூதர்கள் ஒரு எறும்பு தான். சரிங்களா சொல்றது? ஆனா அந்த யூதர்களை நம்ம ஏதாவது செய்ய முடியுதா? இந்த உலகத்தில் இருக்கிற அசத்தியத்தை நம்ம ஏதாவது செய்ய முடியுதா? இந்த திருமறையை விட்டு விட்டு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. குர்ஆனை விட்டுட்டீங்க, அல்லாஹ் உங்களுடைய முதுகெலும்பை ஒடிச்சு போடுவோம். பெருமனார் சொல்றான், நீங்க குர்ஆனை விட்டுட்டீங்க, அல்லாஹ் என்ன செய்வான்? அவங்கள முதுகெலும்பை ஒடிச்சு போட்டுருவான். இன்னைக்கு நாம முதுகெலும்பு இல்லாத சமுதாயமா தான் இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? நாம அருள்மறையினுடைய சட்டங்களை பின்பற்றுவதே கிடையாது. குர்ஆன் சொல்லுகிற சட்டத்தை நான் எப்படி எல்லாம் நம்ம புறக்கணிக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன் அடுத்து என்னென்ன சட்டத்தை புறக்கணிக்கிறோம். சஹாபா பெருமக்கள் குர்ஆன் ஹதீஸுடைய சட்டங்களை எப்படி மதிச்சாங்க, குர்ஆன் என்ன தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்தணும் இருக்குதா இல்ல? இப்ப நாம இன்றைக்கு திருமறையை முறையாக கடைபிடிக்கல, நம்ம முதுகெலும்பு ஒடுங்கி போய் கிடக்குது. இந்த முதுகெலும்பை சீராக்கிறதுக்கான மருந்து என்ன? திரும்ப நாம குர்ஆனுக்கே வரணும். அடுத்து சொன்னாங்க இல்லையா? குர்ஆனை விட்டுட்டு நீங்க வேற எங்கேயாவது நேர்வழியை தேடினீங்க, அல்லாஹ் உங்களை வழிகெடுத்துருவான். இன்னைக்கு உம்மத்து தன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை எங்கேயோ தேடிட்டு இருக்குது. குர்ஆனை கொண்டு தான் தீர்வு. இதை விட்டுட்டு எங்கேயாவது போனீங்க, அல்லாஹ் உங்களை வழிகெடுத்து விடுவான். இந்த குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய பலமான கயிறு இல்லையா? அல்லாஹ்வுடைய வலிமை வாய்ந்த கயிறு இந்த குர்ஆன் தான் இல்லையா? கயிறுங்கிறது பொதுவாக உதாரணத்திற்கு சொல்லப்படும். பலமான கயிறை பிடித்து கொண்டால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? எந்த இடத்துலையும் தோத்து போக மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய பலமான கயிறை பிடிங்கன்னு சொல்றாங்க. குர்ஆனுங்கிற கயிறு நம்ம கையில இருந்தா எந்த ஆட்சியாளராலையும் நம்ம அச்சுறுத்த முடியாது, யாராலும் நம்மை மிரட்ட முடியாது. இந்த கயிறை நாம பிடிச்சோம்னு சொன்னா நாம இந்த கயிறை விட்டு பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. குர்ஆனுங்கிற கயிறு இன்றைக்கு நம்மிடத்துல வாழ்க்கையில இல்லை இல்லையா? குர்ஆனை தேடி எப்போ வர்றோம்? யாராவது இறந்து போனா பள்ளியாசல்ல மோதினார்கிட்ட குர்ஆன் எங்க இருக்குதுன்னு கேட்டு எடுத்துட்டு போறோம். அது குர்ஆனுடைய பலன்கள்ல ஒன்று, அதை யாரும் மறுக்க முடியாது. இறந்து போனவருக்கு குர்ஆன் ஓதி நன்மையை சேர்ப்பது அது வேறு விஷயம். குர்ஆனுடைய சட்டங்களை எடுக்கிறோமா இல்ல? அவை இந்த குர்ஆனுடைய சட்டங்களை நீங்க எடுக்கிறதுல அந்த அல்லாஹ்வுடைய கயிறை விட்டுட்டீங்க. அல்லாஹ்வுடைய கயிறை நீங்க விட்டுட்டு வேறு எந்த கயிறை பிடித்தாலும் அவை அனைத்தும் அருந்து போகிற கயிறு. அல்லாஹ்வுடைய கயிறு மட்டும்தான் அருந்து போகாத கயிறு. நீங்க எந்த கயிறை பிடிச்சாலும் அந்த கயிறு இந்த உலகத்தோடு முடியக்கூடிய கயிறு. அல்லாஹ்வுடைய கயிறு பூமியிலிருந்து வானம் வரைக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கயித்தை பிடிச்சிட்டீங்க, இந்த கயிறு இங்கிருந்து வானம் வரைக்கும். இது உங்களை அல்லாஹ்வோடு கொண்டு போய் தான் சேர்க்கும். இது உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் தான் சேர்க்கும். இந்த கயிறு உலகத்திலையும் நிம்மதியை தரும், உங்களுக்கு மறுமையிலும் நிம்மதியை தரும் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பலமான கயிறுன்னு சொன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க
ஹகீம். இந்த குர்ஆன் இருக்கிறது, இதுதான் ஞான உபதேசம் சொல்றாங்க. ஞான உபதேசம். இன்னைக்கு முஸ்லிம்களை கூட பல பேருடைய பேச்சை ரசிக்கிறாங்க. அவர் அழகா பேசுறாரு. சில பொது நபர்கள் அவர் நல்ல தத்துவம் சொல்றாரு, இவர் நல்ல தத்துவம் சொல்றாரு. குர்ஆன் மட்டும்தான் தத்துவம், குர்ஆன் மட்டும்தான் உபதேசம், குர்ஆன் மட்டும்தான் ஞானம். வஹுவ ذிக்ருல் ஹகீம். ரசூல் சொல்றாங்க, இந்த குர்ஆன் தான் ஞான உபதேசம், இதுல இல்லாத உபதேசங்கள் இல்லை. எல்லாமே இந்த அருள்மறையில அழகான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தௌராத்தை படிக்கக்கூடிய அந்த யூதர்களுடைய சபையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்க. தௌராத்துடைய சில உபதேச பகுதிகள் வருது. உமர் அவருடைய மனசை கவருது. உபதேசம் தானே, அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு வேதம் தானே. அந்த யூதர்கள்ட்ட, எப்பா இந்த உபதேசங்களை ஒரு பேப்பர்ல எனக்கு எழுதி கொடுங்களேன், நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன், வாங்கி வச்சுக்கிறாரு. நல்ல உபதேசம் தானேன்னு சொல்லி அந்த உபதேச பேப்பரை எழுதி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு ஹஜ்ரத் உமர் மகிழ்ச்சியோடு வர்றாங்க, சந்தோஷத்தோடு வர்றாங்க. ஒரு உபதேசத்தை எழுதிட்டு வந்தா பாராட்டு கிடைக்கும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, உமரே உன் கையில் என்ன இருக்கிறது? சொல்றாங்க, யார சொல்லதா, யூதர்கள் தௌராத்தை படிச்சுட்டு இருந்தாங்க. சில வரிகளை பார்த்தேன், கேட்டேன், நல்ல உபதேசமா இருந்துச்சு, கொஞ்சம் ரசிச்சேன், அதை எழுதி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பெருமானாருடைய முகம் மாறி போனது. சொன்னாங்க, உமரே இப்போ மூசா ஹயாத்தா இருந்தாலும் இந்த குர்ஆனை தவிர வேறு எதையும் கற்றுக்கொள்ள அவருக்கும் அனுமதி இல்லை. இப்ப நாம எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? குர்ஆனை விட்டு போட்டு அல்லாஹ்வுடைய அருள்மறையை விட்டுட்டு நல்ல உபதேசம் நல்லதுன்னு சொல்லி எதையும் நம்ம கேட்கிறோம். திருமறையினுடைய ஒரு வரிக்கு ஈடாக இந்த உலகத்தினுடைய தத்துவ ஞானிகள் எவ்வளவு தத்துவத்தை சொன்னாலும் சரி, குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் இருக்கிற தத்துவத்திற்கு அது ஈடாக முடியாது. அதனாலதான் குர்ஆன் சவால் விடுது. இது மாதிரி ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க, 10 சூறாவை கொண்டு வாங்க, இது மாதிரி ஒரு இடத்தை கொண்டு வாங்க. குர்ஆன் முழுக்க சவால் விடுது. குர்ஆனுக்கு நிகரான தத்துவத்தையோ அழகான நல்லுபதேசத்தையோ இந்த உலகத்துல எந்த அறிஞனும் எந்த தத்துவ ஞானியும் சொல்ல முடியாது. நாம குர்ஆனை நெருங்கல்ல, அதனுடைய சுவை நமக்கு புரியாததுனால நாம அதை விட்டு விலகி இருக்கிறோம். பிறகு சொன்னாங்க, வஹுவ ஸிராத்துல் முஸ்தகீம், இந்த குர்ஆன் தான் நேர்வழியை காட்டும். நான் அதை வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். இந்த குர்ஆனை கொண்டு யார் நேர்வழியை தேடுறாங்களோ அவங்கள்ட்ட அசத்தியம் வராது. லா தஸீகு பிஹில் அஹ்வா. குர்ஆனை எடுத்துக்கொண்டு செயல்படுறவங்க அசத்தியத்துக்கு போக மாட்டாங்க. இந்த குர்ஆன் ஓதக்கூடிய நாவுகளில் அது தடுமாறாது. இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. லா தல்தபிஸு பிஹில் அல்சினா. இப்போ எத்தனை பேருக்கு இயற்கையாக பேசும்போது கொன்னல் வரும். இந்த கொன்னல் வரக்கூடிய எல்லாரையும் நீங்க பாருங்க, குர்ஆன் ஓதும்போது கொன்ன மாட்டாங்க. அப்படி பலவற்றிலையும் ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறார், ரொம்ப இனிமையா அழகா ஓதுவார், ஷேக் சுரை மாதிரி ஓதுவார். ஆனா அந்த பையனால பேச முடியாது, பேசினா தடுமாறும். ஒரு செய்தியை கூட அந்த பையனால திக்குவா இல்லாம சொல்ல முடியாது. ஆனா தராவியில அவ்வளவு இனிமையாக ஓதுவார். இதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. லா தல்தபிஸு பிஹில் அல்சினா. குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டாருன்னா ஒரு ஹாஃபிஸா, அவருக்கு நாவு தடுமாறினாலும் சரி, பேச்சுல குர்ஆன் ஓதுவது தடுமாறாது. அப்படி எங்களுடைய மாணவர்களை நான் 2 பேரை பார்த்திருக்கிறேன். தொடு வைப்பாங்க. ஒருத்தர் இமாமா இருக்கிறாரு, அவருக்கு சாதாரணமா பேச முடியாது, தடுமாறும். ஆனா இமாமத்துல இருக்கிறாரு, அழகா தொடு வச்சு குர்ஆன் ஓதும்போது தடுமாறாது. இதான் அர்த்தம் லா தல்தபிஸு பிஹில் அல்சினா. அடுத்து சொன்னாங்க, வலா யஸ்பஹு மின்ஹுல் உலமா. இந்த குர்ஆனை ஆய்வு செஞ்சு இதற்கு விளக்கங்கள் சொல்லி உலமாக்கள் போதும் அப்படிங்கிற மனநிறைவை அடையவே மாட்டாங்க. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லி, இப்ப சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் அறிஞர்கள் போதும் நினைப்பாங்களா? நினைக்கவே மாட்டாங்க. உலகத்துல குர்ஆனுக்கு எழுதப்பட்டது போன்ற விரிவுரைகள், தஃசீர்கள் முழு உலகத்துல எந்த வேதத்திற்கும் கிடையாது. இன்னும் எழுதிட்டு இருக்கிறாங்க விதவிதமான கோணங்களில். இந்த அருள்மறைக்கு விளக்கங்கள் எழுதப்படுது. விளக்க எழுதி அறிஞர்கள் போதுன்னு சொல்லி முடிச்சிட மாட்டாங்க. மேலும் சொன்னாங்க, இந்த குர்ஆன் திரும்ப திரும்ப ஓதுவதனால அது பழசா போகாதுன்னு சொன்னாங்க. இல்லையா? பழசா போகாது. நீங்க உலகத்துல எவ்வளவு இனிமையான இசையோ பாட்டோ எதுவானாலும் ஒரு சில தடவைகளுக்கு மேல கேட்க முடியாது. ஆனா தொழுகையில நீங்க சத்தமா ஓதப்படுகிற தொழுகையில ஒரு நாளைக்கு மக்ரிபு, இஷா, ஃபஜ்ர்
இல்லையா? இதுல 2 ரக்காத்து நீங்க தினசரி சூரா ஃபாத்திஹா கேட்குறீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்காவது ஃபாத்திஹா சூரா கேட்டு கேட்டு அழுத்து போச்சு நினைப்பு வந்ததுண்டா? இந்த குரானை கேட்டு திரும்ப திரும்ப ஓதி அது ஒரு நாளும் அழுத்து போகாது, அது இத்து போகாது என்பதாக சொன்னாங்க. வலா தன்கதி அஜாயிபுஹு, இந்த குரானுடைய அற்புதங்களுக்கு முடிவே கிடையாது. பெருமானாருடைய காலத்திலிருந்து இன்று வரை கியாமத்து வரை குரானுடைய அற்புதத்தை உலகம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கும் பார்க்குது திருமறையினுடைய அற்புதங்கள். இந்த குரானை கேட்டு ஜின்னுகளும் கூட குரானை கேட்டு என்ன செஞ்சாங்க? வியப்படைஞ்சாங்க. அழகான அருள்முறை என்று குரானை பாராட்டினார்கள் என்று சொல்லிவிட்டு இறுதியாக பெருமானார் சொன்னாங்க, மன் கால பிஹி ஸதக, யார் இந்த குரானை கொண்டு பேசுவாரோ அவர் உண்மையை பேசுவார். ஒமன் அமில பிஹி ஊஜிர, யார் குரானை கொண்டு அமல் செய்வாரோ அவருக்கு கூலி வழங்கப்படும். ஒமன் ஹக்கம பிஹி அதல, யார் குரானை கொண்டு தீர்ப்பு செய்வாரோ நேர்மையாக தீர்ப்பு செய்வார். யார் குரானின் பக்கம் அழைக்கிறாரோ அவர் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஹதீஸ் எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ். ஒரே ஒரு ஹதீஸ்ல குரானை பத்தி எத்தனை செய்திகளை சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, இந்த உலகம் இருள்ல கிடக்குது. இந்த இருள்ல இருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும்னா இந்த அருள்மறை குரானால மட்டும்தான் கொண்டு வர முடியும். இந்த குரானை நாம அதை எந்த அளவுக்கு நமக்குள்ள அது தாக்கத்தை ஏற்படுத்தணும். குரானுடைய உண்மையான குரானை ஓதணும்னு சொன்னா, ஓதக்கூடிய முறையில ஓதணும்னு சொன்னா, குரானை விளங்கி ஓதணும்னு சொன்னா, குரான் நம்முடைய வெளி உடம்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும், குரான் நம்முடைய உள்ளத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். குரானை நீங்க சரியா ஓதுனீங்கன்னா வெளி உடம்பு இங்கேயும் தாக்க வரும், உள்ளத்திலையும் தாக்க வரும். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அல்லாஹ் அழகான இந்த குரானை இறக்கி வைத்திருக்கிறான். இது அஹ்ஸனல் ஹதீஸ், பேச்சுக்களில் அழகான பேச்சு. அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபம் முத்தஷாபிஹன், இந்த வேதம் எப்படிப்பட்டது? தக்ஷைரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், அல்லாஹ்வை யார் பயப்படுறாங்களோ அவங்க குரான் ஓதுனா உடம்பில் உள்ள முடிகள் சிலிர்த்து நிற்கும் சொல்றான். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் குரான் ஓதுனாங்கன்னா உடம்பில் உள்ள ரோமங்கள் அவை சிலிர்த்து நிற்கும் சொல்றான். அப்போ குரான் நீங்க ஓதும் போது உங்களுடைய வெளிப்படையான உடம்பிலை மாற்றம் தெரியணும். மாற்றம் தெரியல, நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும். குரான் ஓதும்போது என்னுடைய ரோமங்கள் சிலிர்த்து நிக்கலையே, பல வருஷமா ஓதிட்டானே, எத்தனையோ ஹத்தமாத்துகள், எத்தனையோ குரானை முடிச்சுட்டானே, ஒரு தடவை கூட ரோமம் சிலிர்க்கல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல இல்ல. அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா அல்லாஹ் சொல்றான் உள்ளத்துல அது தாக்கத்தை வெளியில தாக்கத்தை ஏற்படுத்தி ஆக வேண்டும். அதே போலதான் இந்த குரான் இருக்கிறதே, ஓதுபவர்கள் கேட்பவர்கள் எல்லாருடைய உள்ளத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். குரான் ஓதுறவனுக்கு அமைதி கிடைக்கும். தத்மைனுல் குலூப், உள்ளத்துல அமைதி வரும். குரானை கேட்கக்கூடிய உள்ளங்கள் அவர் இறை மறுப்பாளராகவே இருந்தாலும் சரி, குரானை அவரும் கொஞ்ச நேரம் அமைதியா கேட்டார்னா அவருக்குள் குரான் வேலை செய்ய ஆரம்பிச்சு, குரான் வேலை செஞ்சிடும். நபிசுல்லாஹுடைய காலத்துல குரானை கேட்க கூடாது மக்களை தடுத்து கொண்டிருந்த காஃபிர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல குரான் ஓதுகிற போது மறைஞ்சு நின்று கேட்பாங்க. ஜுபைர் இப்னு முத்ஐம் அவர் காஃபிரா தான் இருக்கிறாரு. அவர் மதீனாவுக்கு வருகிறார். பத்ர் போரில் கைது செய்யப்பட்ட மக்காவுடைய கைதிகள் விஷயத்துல பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க எங்க வர்றாரு? மதீனா வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொலை வச்சிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சூரா ஓதுறாங்க? ஒத்தூர் வ கிதாபின் மஸ்தூர், அந்த சூரா பிரமணாவை ஓதுறாங்க. அது அப்படியே அவர் லயிச்சு போய் கேட்கிறார். அதனுடைய அந்த கடைசி வசனங்கள் வர 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 அவர் சொல்றாரு, நபிஸலாக ஓதிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய இதயமே என்னை விட்டு பறந்து விடுமோ என்று நான் பயந்தேன். அவர் முஸ்லீம் ஆயிட்டார். அப்போ அல்லாஹ்வை நம்பாத மக்களுடைய உள்ளத்துல குரான் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. உங்களுடைய உள்ளத்திலையும் வெளியிலையும் குரான் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வேதம் இது. அப்படி ஏற்படுத்தினாதான் நாம குரானை முழுமையாக மதிக்கிறோம்னு அர்த்தம். அருமையானவர்களே,
இந்த குர்ஆன் சஹாபாக்கள் ஒவ்வொரு ஆயத்தை இறங்குகிற போதும் இந்த குர்ஆன் விஷயத்துல அவங்க எப்படி இருந்தாங்க? நாம குர்ஆனுடைய சட்டங்களை புறக்கணிக்கிறோம், குர்ஆனை புறக்கணிக்கல, குர்ஆனுடைய வசனங்களுடைய கருத்தை நாம புறக்கணிக்கிறோம், சட்டங்களை புறக்கணிக்கிறோம். ஆனா சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தாங்க? குர்ஆன்ல ஒரு ஆயத்து இறங்குது, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களில் ஒரு வசனம், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ இன் துபது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்க உள்ளத்தில் தோன்றி மறைகிற எண்ணங்கள், உள்ளத்துல வருகிற எண்ணங்கள், அந்த எண்ணங்களை நீங்க வெளிப்படுத்தினாலும் சரி, வெளிப்படுத்தாமல் மறைத்தாலும் சரி, அல்லாஹ் அதுக்காண்டி உங்கள்கிட்ட விசாரணை நடத்துவான் அப்படின்னு வரும். உள்ளத்துல வரக்கூடிய எண்ணங்கள் இருக்குது, அந்த எண்ணங்களை நீங்க மறைச்சாலும் சரிதான், வெளிப்படுத்தினாலும் சரிதான், அல்லாஹ் அதுக்காக வேண்டி உங்களை விசாரிப்பான்னு சொல்லி இந்த ஆயத்து இறங்கினதும் சஹாபாக்கள் எல்லாம் ஆடி போயிட்டான். சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் நடுங்கிட்டான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை குர்ஆன் தொழுமாறு சொன்னது, நாங்க தொழுகையில கஷ்டத்தை உணரல. திருக்குர்ஆன் எங்களை நோன்பு வைக்குமாறு சொன்னது, நாங்க நோன்புல கஷ்டம் இருக்கிறதாக உணரல. வேற எத்தனையோ கடமைகளை அல்லாஹ் சொல்றான், அதையெல்லாம் செய்வதில் எங்களுக்கு கஷ்டம் இருக்குமாறு நாங்க உணரல. ஆனால் இப்ப இறங்குன அவசரம் இருக்குது, உங்க மனசுல மறைக்கிற விஷயங்களையும் அல்லாஹ் தண்டிப்பான் வருது, இதை நினைச்சு நாங்க பயப்படுறோம், மனசுல வரக்கூடிய எண்ணங்களையும் எல்லாம் தண்டிப்பானான்னு சொல்லி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன நீங்கள் யூதர்களை போல இருக்கிறீங்களா? யூதர்கள் தான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்கினா சமிஅனா வ அஸைனா, நாங்க கேட்போம் ஆனா அதன்படி நடக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்க போறீங்களான்னு கேட்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல இல்ல, குஃப்ரானக ரப்பனா, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, நாங்க சமிஅனா வ அதானா, நீ சொல்றத அப்படியே கேட்போம், நீ சொல்றத அப்படியே செயல்படுத்துவோம், நாங்க யூதர்களை போல இருக்க மாட்டோம், நாங்க பெருமானாரிடம் தெரியாம கேட்டுட்டோம், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு என்று சஹாபாக்கள் சொன்ன போது அடுத்து அல்லாஹ் உடனே சஹாபாக்கள் சொன்னதை குர்ஆன்ல வசனமா இறக்கி வச்சான். பக்ராவுடைய கடைசி வசனங்களை பூரா இறக்கி வச்சான். குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஸா. அதாவது அல்லாஹ் எந்த ஒரு ஆன்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்த மாட்டான் அப்படிங்கிற ஆயத்துக்களை இறக்கணும். சஹாபாக்களுக்கு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை செயல்படுத்த முடியாம போயிடுமோங்கிற கவலை அவனுடைய உள்ளத்துல இருந்துச்சு. இப்போ குர்ஆனுடைய ஹிஃப்து பிரிவு ஆரம்பிப்பதற்கான மஜ்லிஸ் தான் பரக்கத்தான மஜ்லிஸ்ன்னு சொன்னேன். ஆனா குர்ஆனை மரணம் செய்வதை விட குர்ஆனை அமல் செய்யறது தான் பாக்கியம். ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மனிதர் சொன்னாரு, என்னுடைய மகன் குர்ஆனை ஹிஃப்து செய்து விட்டான்னு சொன்னார். என் புள்ள குர்ஆனை மரணம் செய்து விட்டான் என்று ஹஜ்ரத் அபூ தர்தாவிடத்துல ஒரு மனிதர் சொன்னார். ஹஜ்ரத் அபூ தர்தா சொன்னாங்க, உண்மையிலுமே குர்ஆனை மரணம் செஞ்சவன் யாருன்னா, குர்ஆனுடைய வார்த்தைகளை கேட்டு கட்டுப்படுகிறானே அவன் தான் குர்ஆனை மரணம் செஞ்சவன். நம் சமிஅ வ அதா, குர்ஆனை கேட்டு கட்டுப்படுறார் இல்லையா, அவர் தான் குர்ஆனை மரணம் செஞ்சவர். அப்ப உண்மையிலுமே குர்ஆனை மரணம் செய்வது என்பது, நாம ஆயத்துகளை பிள்ளைகளை மரணம் செய்ய வைக்கிறோம், திரும்ப திரும்ப ஓதி மனப்பாடம் செய்ய வைக்கிறோம், இதுவும் குர்ஆனை மரணம் செய்யறதுதான். ஆனா உண்மையான மரணம் என்பது எது? குர்ஆனின்படி வாழ்வது, குர்ஆனுடைய சட்டங்களை பின்பற்றுவது, அதுதான் குர்ஆனின்படி அமல் செய்வது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மார்க்க கல்வி உயர்த்தப்படும் சொன்னாங்க, மார்க்க கல்வி உயர்த்தப்படும் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், மார்க்க கல்வி எப்படி உயர்த்தப்படும்? நாங்க தான் குர்ஆனை ஓதிட்டு தானே இருக்கோம் இல்லையா, குர்ஆனை ஓதிக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்புறம் எப்படி மார்க்க கல்வி உயர்த்தப்படும்? பெருமானார் சொன்னாங்க, நீங்க யூதர்களை பார்க்கலையா, அவங்கள்ட்ட தௌராத் இருக்கத்தானே செய்கிறது, கிறிஸ்தவர்களை பார்க்கலையா, அவங்கள்ட்ட இன்ஜீல் இருக்கத்தானே செய்கிறது, அவர்கள் அதை கொண்டு அமல் செய்யறது இல்லை, அவர் தௌராத்து இன்ஜீலும் இல்லை. அதே மாதிரிதான் என்னுடைய உம்மத்தும் குர்ஆனை ஓதுவாங்க, குர்ஆன் படி அமல் செய்ய மாட்டாங்க. எப்ப அமல் இல்லையோ அப்ப மார்க்க அறிவு உயர்த்தப்பட்டு விட்டது, மார்க்க அறிவு உயர்த்தப்பட்டு விட்டது. இன்னைக்கு நாம குர்ஆனை கொண்டு அமல் செய்யாமல் இருக்கிறோம், குர்ஆனை கொண்டு அமல் செய்யறதே கிடையாது. குர்ஆனுடைய சட்டங்களை இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நாம துஆ செய்யறோம் ஏற்கப்படுவதில்லையே, என்ன காரணம்?
அவங்க பல காரணங்கள் சொன்னாங்க. அதுல ஒரு காரணம், நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள், அதன்படி நீங்கள் அமல் செய்வது கிடையாது, குர்ஆனுடைய சட்டங்களை நீங்க பின்பற்றுவது கிடையாது, எனவே உங்களுடைய அமல்கள் ஏற்கப்படுவதில்லை. அருமையானவர்களே, நாம குர்ஆனை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை முடிக்கிறோம் என்று நம்ம எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க அபூதாவுதுங்கிற கிதாப் ஹதீஸ் நூல்ல அதுல தொழுகை அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில தஹ்ஸீபுல் குர்ஆன், குர்ஆனை பல பாகங்களாக பிரிப்பது அப்படின்னு வரும். அதுல சஹாபாக்கள் குர்ஆனை எத்தனை பகுதியா பிரிச்சு ஓதுனாங்க, எத்தனை நாளைக்கு ஒரு குர்ஆனை முடித்தாங்க அப்படிங்கிற தகவல் வரும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் குர்ஆனை வாரத்துல ஒரு குர்ஆன் முடிக்கிறவங்க இருந்தாங்க, 10 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிக்கிறவங்க இருந்தாங்க, 3 நாள்ல முடிக்கிறவங்க இருந்தாங்க. பின்னால காலங்கள் ஆக ஆக அந்த நபர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்லுவாங்க, 40 நாளைக்காவது அதிகபட்சம் 40 நாட்களுக்குள் ஒரு குர்ஆனை நீங்க முடிக்கலன்னு சொன்னா நீங்க குர்ஆனுக்குரிய மரியாதையை கொடுக்க தவற விட்டீர்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதுனா 40 நாள்ல ஒரு குர்ஆன் முடிக்கலாம்? 3/4 ஜுஸ் ஓதுனா 3/4 ஜுஸ் ஓதுனா 40 நாள்ல ஒரு குர்ஆன் முடிக்கலாம். குறைஞ்சது 3/4 ஜுஸாவது ஓதி 40 நாள்ல ஒரு குர்ஆன் முடிக்கல, நீங்க குர்ஆனுக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்க. இப்ப ரமதான் முடிந்து 1.5 மாசம் ஆச்சு. நம்ம எத்தனை பேர் குர்ஆனை எடுத்து பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல. குர்ஆனை விரிச்சோமா, குர்ஆனை ஓதுனோமா, குர்ஆனை சிந்தித்தோமா? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, வாழ்க்கையில குர்ஆனை பார்க்காத நாளே வரக்கூடாதுன்னு துஆ செய்யுங்க, குர்ஆனை பார்க்காத நாள் வரக்கூடாதுன்னு சொல்லி. யாருக்கு குர்ஆனை பார்க்கறதுல ஆசை வராதுன்னு சொன்னா யாருடைய உள்ளம் கெட்டு போய் கிடக்குதோ அவருக்கு தான் சொன்னாங்க. உங்களுடைய உள்ளம் சுத்தமா இருந்தா நீங்க குர்ஆனை முடிப்பீங்க, திரும்ப ஆரம்பிப்பீங்க, குர்ஆனை முடிப்பீங்க, திரும்ப ஆரம்பிப்பீங்க. அழகான வார்த்தையில சொன்னாங்க, லவ் தஹுரத் குலூபுனா மா ஷபிஅனா மின் கலாமி ரப்பினா. நம்முடைய உள்ளம் சுத்தமா இருந்துச்சுன்னா குர்ஆன் ஓதி போதுங்கிற மனோநிலையை நீங்கள் அடையவே மாட்டீர்கள். என்ன அர்த்தம்? நம்ம உள்ள சுத்தம் இல்லை, நம்ம பார்க்கிற கண்டதுகளை இதை பார்க்கிறோம் இல்லையா, கண்டதுகளை இதை நம்ம கேட்கிறோம், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே தவறானவைகள். அப்ப நம்ம உள்ளங்கள் சுத்தம் இல்லை, குர்ஆன்ல நமக்கு இன்பம் இல்லை. குர்ஆனை எடுத்து வச்சா தூக்கம் வருது, குர்ஆனை எடுத்து வச்சா மூடியறலாங்கிற எண்ணம் வருது. உண்மையான சுத்தமுடைய உள்ளமுடையவர்கள் ஒரு ஜுது ஓதலான்னு உட்கார்ந்தா ஒரு ஜுது ஓதி முடிப்பாங்க, இன்னொரு ஜுது ஓதலாம், 2வது ஜுது ஓதி முடிச்சிடலாம்னு நினைப்பாங்க, 2 முடிப்பாங்க, இன்னொன்னு ஓதிடலாம். இது யாருடைய உள்ளங்கள் சுத்தமா இருக்குதோ அவங்களுக்கு குர்ஆன் ஓதி போதும்பா, இதோட முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது. அருமையானவர்களே, குர்ஆன்ல இன்பம் வேண்டும். அல்லாமா இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் ஓதுவதில் அதீத இன்பமுடையவர். அவரை சிறையில் அடைத்தாங்க, சிறையில் அடைத்த போதும் அவர் குர்ஆனோடு தான் இருந்தார். அவருடைய ரூஹ் பிரியிற நேரத்துல கூட சூரா ரஹ்மான் ரஹ்மான்ங்கிற அத்தியாயத்தை ஓதிய நிலையில தான் அவருடைய ரூஹ் என்ன செய்கிறது? பிரிகிறது. அவருடைய எத்தனையோ அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருக்காங்க, குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிற நிலையில அப்படியே பிரிஞ்சு அவங்களுடைய ரூஹ் பிரிஞ்சது. மௌலானா அபுல் ஹசன் நதி பெரிய அறிஞராக இருந்தாங்க, பெருமானாருடைய குடும்பத்தில் வந்த ஒரு பெரிய அறிஞர். அவங்க ரமதானுடைய மாதம் வெள்ளிக்கிழமை சூரா யாசின் ஓதி கொண்டிருக்கிறாங்க. சூரா யாசின் ஓதுவது அப்படியே அவங்களுடைய ரூஹ் பிரிந்து விட்டது. இப்படி எத்தனையோ அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ அப்படிதான் மௌத்து வரும், உங்களுடைய மௌத்து எப்படி இருக்குதோ அப்படிதான் நீங்க எழுப்பப்படுவீங்க. இப்ப நமக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு இருக்கிறது பெரிய இடைவெளி ஆயிப்போச்சு. உம்மத்து சந்திக்கிற அத்தனை சோதனைகளுக்கும் இதான் காரணம். இந்த குர்ஆனுங்கிற கயிறை என்னைக்கு நாம பிடிக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளை விட்டு இந்த பிரச்சனைகள் நீங்கும். அதை விட்டு விட்டு ஒரு தேர்தலில் யாரோ ஆட்சி மாற்றத்தினால அவர் போய் இவர் வர்றதுனால நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும் அப்படின்னு நினைச்சோம்னா நாம பெரிய ஏமாளிகள். அருமையானவர்களே, இந்த பிள்ளைகளுக்கான ஹிஃப்ஸ் பிரிவு ஒரு 12 பிள்ளைங்க அல்லாஹ்வுடைய கிருபையில சேர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான ஹிஃப்ஸ் பிரிவுன்னு நினைக்காதீங்க. இங்க இருக்கிற தாய்மார்கள்ட்டே நான் கேட்டுக்கொள்றேன், தாய்மார்கள் ஒரு காலத்துல குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு வச்சிருப்பான். அந்த காலத்து பெண்கள் ஓதக்கூடிய குர்ஆனை எடுத்து பார்த்தா குர்ஆனுடைய முன்பக்க அட்டை பின்பக்க அட்டையில எல்லாம் அவங்க இத்தனை குர்ஆன் முடிச்சிருக்கிறேன்னு எழுதியிருப்பாங்க. நான் மௌத்தா படம் எனக்கு எத்தி வைங்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. இப்ப எந்த வீட்லயும் குர்ஆன்ல அப்படி எழுதிய ஒரு சீதேவி பெண்ணை பார்க்க முடியல. அப்படி பெண்கள் என்னங்க இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆண்களை விட பெண்கள்
இந்த முசீபத்து பிடித்த நமது காலத்தினுடைய நம்ம கண் முன்னால் இருக்கிற சைத்தானை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். இந்த மொபைல் போன் தான் சைத்தானை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். இந்த போன்கள் இருக்குல்ல, அதான் பெரிய சைத்தான். இந்த சைத்தானுக்கு ஆண்களை விட பெண்கள் தான் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. பெண்கள் தான் இந்த சமூக ஊடகங்கள்ல தங்களுடைய பெரும்பகுதி நேரத்தை கழிக்கிறாங்க. திலாவத்து குர்ஆனுடைய அமலே கிடையாது. குர்ஆன் ஓதுகிற அமல் இல்லை. மகரிபுக்கு பிறகு, ஃபஜ்ருக்கு பிறகு இந்த நேரங்களில் எல்லாம் குர்ஆன் ஓதுகிற சத்தங்கள் இல்லாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். குர்ஆனை விட்டு தூரமாக இந்த உள்ளங்கள் இறுகி போயிடும். உள்ளம் கல்லஞ்சமாயிடும். கசத் என்று அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் இறுகி போச்சு. நாம எல்லாம் இன்னைக்கு இறுகிய உள்ளங்களாக ஆயிட்டோம். அருமையானவர்களே, மறுபடியும் இந்த அல்லாஹ்வுடைய திருமறையின் பக்கம் நாம வரணும். இந்த பிள்ளைகளை ஓத வச்சு ஹாஃபிஸாக்குனா பத்தாது, நீங்களும் ஓதணும். நாம டெய்லி குர்ஆன் எடுத்து ஓதணும். குர்ஆனை ஓதுவது ஒரு சுன்னத்து. யாராவது குர்ஆன் ஓத சொல்லி கேட்கறது ஒரு சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சஹாபாக்கள்கிட்ட ஓத சொல்லி கேட்பாங்க. ஒரு முறை உபய் இப்னு கஅபிடத்துல சொன்னாங்க, உபையே, அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான், எனக்கு நீங்க குர்ஆன் ஓதி காட்டுங்க. லம் யகுன் இல்லதீன, அந்த சூரா ஓதி காட்டுங்க அப்படின்னு சொன்னது உபய் இப்னு கஅப் கேட்கறாங்க. யார சொல்லலாம், அல்லாஹ் என் பேரை சொன்னானா? என் பேரை அல்லாஹ் சொன்னானா? ஏன்னா ரப்புடைய நாவல், ரப்பு நம்ம பேரை சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். என் பேரை சொன்னானா? உன்னுடைய பேரை அல்லாஹ் சொன்னான். அப்போ அவர் அப்படியே அழுதார், ஓதி காட்டினார். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊதுரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஓதி காட்டுங்க, குர்ஆனை ஓதி காட்டுங்கன்னு சொன்னான். யார சொல்லலாம், குர்ஆன் உங்களுக்கு தானே அருளப்படுது. ஆம், எனக்கு அருளப்பட்டாலும் பிறர் ஓதுவதை நான் கேட்குமாறு அல்லாஹ் சொல்றான். அவர் சூரத்துல் நிசா ஓதினாரு. ஒரு ஆயத்து வந்துச்சு. இந்த ஆயத்துல எல்லா நபிமார்களுக்கும் அந்தந்த சமுதாயத்திலிருந்து சாட்சியை கொண்டு வருவோம் இல்லைங்களா? இவர்களுக்கு சாட்சி அவங்களை கொண்டு வரும் ஒரு ஆயத்து வந்த போது நபி ஸல்லல்லாஹு அப்படியே அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ குர்ஆனை கேட்கவும் வேண்டும், ஓதவும் செய்யணும், கேட்கணும். யாராவது குர்ஆனை அழகா ஓதுனா பெருமானார் நின்று கேட்பாங்க. ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸா அஷ்அரி வீட்டை கடந்து வர்றாங்க. அவர் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாரு. அப்படியே நின்று ரசிக்கிறாங்க. காலையில சொன்னாங்க, அபூ மூஸா அவர்களே, ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அழகான இனிமையான இசைக்குரல் உமக்கு தரப்பட்டிருக்குது. அவர் சொன்னார், யாரோ சொல்லுதா, நீங்க கேட்குறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் அழகா ஓதிருப்பேன்னு சொன்னார். அடுத்தவர்கள் குர்ஆன் ஓதுறதை நாம் ரசித்து கேட்கணும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுது விட்டு நீண்ட நேரம் ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்கிட்டையும் பேசிட்டு வெளியில வர்றாங்க. மஸ்ஜிது நபவி இருட்டா தானே இருக்கும். யாரோ ஒரு ஓரத்துல தொழுகையில ஓதுறாங்க, அழகா இருக்குது. யார் ஓதுறது போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு வந்து சொல்லப்பட்டது இப்னு மஸ்ஊத் ஓதுறாங்க. அப்போ பெருமானார் சொன்னாங்க, குர்ஆன் அருளப்பட்டதை போல ஓதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவரை மாதிரி ஓதுங்கன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, குர்ஆனை ஓதுங்க. குர்ஆனை ஓதாம இருந்தீங்க, நீங்க குர்ஆனை புறக்கணித்து விட்டீர்கள் என்று நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பாங்க. وقال الرسول يا ربي ان قوم اتخذوا هذا القرآن مهجورا, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, அல்லாஹ் என்னுடைய கூட்டம் இந்த குர்ஆனை விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப குர்ஆனை ஓதாம விட்டீங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல வழக்கு தொடுப்பாங்க. குர்ஆனை ஓதுங்க, தயவு செய்து குர்ஆனை ஓதுங்க, நிம்மதி கிடைக்கும். எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா கிடைக்கும். கண்ணீர், பொறாமை, செய்வினை யார்கிட்டையும் போக தேவையில்லை. குர்ஆன் ஓதுங்க. அனைத்துக்கும் இந்த குர்ஆன்ல ஷிஃபா இருக்குது. உடல் வியாதிக்கும் ஷிஃபா இருக்குது, உள்ள சம்பந்தப்பட்ட வியாதிக்கும் ஷிஃபா இருக்குது. ஃபீஹி ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல ஷிஃபாவாக இருக்கிறான். குர்ஆனை ஓதுங்க. அடுத்தது முக்கியமானது என்ன? குர்ஆனுடைய சட்டங்களை பின்பற்றுவது. இங்கதான் குர்ஆனை ஓதுவதற்கும் தயாரு. குர்ஆன் வன்மையாக கண்டிக்கக்கூடிய எத்தனையோ சட்டங்கள், அந்த சட்டங்களை நாம மதிக்கிறோமா? குர்ஆனுக்கு விளக்கம் தான் பெருமானாருடைய ஹதீஸுகள். அவங்க சொன்ன சட்டங்களை நாம மதிக்கிறோமா? இல்ல. சஹாபாக்கள் எவ்வளவு மதிச்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தங்க வெள்ளி பாத்திரத்துல சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்க. தங்க வெள்ளி பாத்திரத்துல சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. அது அனுமதி இல்லை. ஆண்களுக்கும் அனுமதி இல்லை, பெண்களுக்கும் அனுமதி இல்லை இல்லையா? தங்க வெள்ளி பாத்திரத்துல சாப்பிட்டீங்க, குடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க வயிற்றுக்குள்ள நெருப்பு கொட்டிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
மதாயின்கிற நகரம், ஈராக்கில் உள்ள ஒரு நகரம். அங்க இருந்தப்போ அவருடைய பணிவிடையாளர் வெள்ளிக்கோடையில தண்ணி கொண்டு வந்து கொடுத்தார். ஹுதைஃபா சொன்னாங்க, எப்போ வெள்ளி பாத்திரத்துல தண்ணி குடிக்க கூடாது, இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க, இனிமே கொண்டு வராதப்பான்னு சொன்னாங்க. தடவை அவருக்கு சட்டம் தெரியாது, சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னொரு நாள் தண்ணி கேட்டாங்க, அவர் வெள்ளிக்கோடையில கொண்டு வந்தார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அந்த வெள்ளிக்கோலை தூக்கி வீசிட்டாங்க. சொன்னாங்க, நான் ஏன் தூக்கி வீசினா தெரியுமா? இந்த வெள்ளிக்கோலையில தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், நான் இதுல தண்ணி கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை மீறி அவர் வெள்ளிக்கோலையில தண்ணி கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தது. சஹாபாக்கள் ஒரு நொடி பொழுதும் கூட பொருந்த மாட்டாங்க, தூக்கி வீசிடுவாங்க. ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பெருமானார் தடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு லாபகரமானதா இருந்தாலும் சஹாபாக்கள் விட்டுருவாங்க. குத்தகைக்கு விடுறது அதுல பல வகைகள் இருக்குது. அந்த சட்டத்துக்கு வரல. இப்னு உமர் தான் சொல்லுவாங்க, நாம குத்தகைக்கு விட்டுட்டு இருந்தோம், அதுல நாம சம்பாதிச்சுட்டு இருந்தோம். இந்த நிலையில அபூ ராஃபிங்கிற ஒரு சஹாபி அவர் ஒரு ஹதீஸை சொல்றாரு, பெருமானார் குத்தகைக்கு விடுவதை தடுத்தாங்க. எங்களுக்கு லாபமே தந்தாலும் சரி, பெருமானாருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவதுதான் எங்களுக்கு இந்த உலக லாபத்தை விட சிறந்தது, அதை நாங்க விட்டுட்டோம்னு சொன்னோம். அவர் சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை தடுத்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரசூல் தடுத்த விஷயத்துக்கு பக்கத்துல அருகில் கூட வரமாட்டாங்க. இதுதான் அவருடைய பழக்கம். இன்னைக்கு நாம அல்லாஹ் தடுக்கக்கூடிய எத்தனையோ வியாபாரங்கள், எத்தனையோ தவறான கொடுக்கல் வாங்கல்கள், அதையெல்லாம் கால சூழ்நிலை, நிர்பந்தம் எதெல்லாமும் சொல்லி வட்டியை ஹலாலாக்குறோம். வட்டியினுடைய பல ரூபங்கள், பல வடிவங்கள். ஹதீஸ்ல சொன்ன மாதிரி நீங்க அதனுடைய காற்று, அதனுடைய புகையாவது என்ன செய்வீங்க, சுவைப்பீங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே நாம நியாயப்படுத்தி வட்டி சம்பந்தப்பட்ட பல்வேறு கொடுக்கல் வாங்கல்ல முஸ்லிம்கள் பலரும் ஈடுபடுறாங்க. அது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய செயலாச்சு, அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு சமமான குற்றமாச்சு. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட சட்டங்களை நீங்க நிராகரிச்சீங்கன்னா, குர்ஆனுடைய தீர்ப்பு, குர்ஆனுடைய முடிவை ஏற்காதவர்களை அல்லாஹ் 3 வார்த்தைகளை கண்டிக்கிறான். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பு செய்வதில்லையோ ஃபௌலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவங்க காஃபிர்கள். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை மதித்தாங்க. அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு யார் தீர்ப்பு செய்வதில்லையோ அவர்கள் காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் என்று சொல்றாங்க. வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாயிக ஹுமுல் ஸாலிமூன், யார் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு முடிவு செய்யலையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்றான். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் ஹுக்கும் செய்யலையோ அவர்கள் பாவிகள், ஃபாஸிகள்ங்கறான். 3 ஹுக்கும்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை காஃபிர்கள், தாலிம்கள், ஃபாஸிக்குகள்ங்கறான். அப்ப இன்னைக்கு உம்மத்து இந்த 3 தன்மைகளோடு இருக்க, நீங்க லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ்ட்ட கேட்டாலும் கபூல் ஆகாது, புனித ஹரம்ல கேட்டாலும் கபூல் ஆகாது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிராகரித்து கொண்டு, அல்லாஹ்வுடைய சட்டங்களை புறக்கணித்து கொண்டு நாம கேட்கிற துஆக்கள் எப்படி இந்த முகத்தை தாண்டி போகும்? இதான் நம்முடைய நிலைமை. ஹதீஸ்ல வர்ற மாதிரி அவங்க குர்ஆன் ஓதுவாங்க, ஆனா அவங்க தொண்டக்குழிய கூட குர்ஆன் தாண்டாதுன்னு இருக்கு. இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எல்லாம் இப்படிதான். நாம என்னங்க குர்ஆனை அலட்சியப்படுத்துறோம், குர்ஆன்ல சொல்லக்கூடிய சட்டங்களை நிராகரிக்கிறோம். அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரிப்படுமா என்று நாம அவைகள் குறித்து மறுக்கக்கூடிய தொனிகள்ல நாம பேசுறோம் இல்லையா? மார்க்கத்துல 2 வகையான வட்டி இருக்கிறது. வட்டி ஒரு வட்டி இல்ல, 2 வகையான வட்டி இருக்கிறது. ஒரு வரவேண்டிய கடனுக்கு ஒரு தவணை விதித்து அந்த தவணை தள்ளி போக இவ்வளவு கூடுதலாக தர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வட்டி இருக்குது இல்லைங்களா? வரவேண்டிய கடன், அந்த கடனை எவ்வளவு காலம் தள்ளி கொடுப்பாரோ அந்த அளவுக்கு கூடுதல் வட்டி போடுகிறது. இது அதாகம் முதாஃபா, இது குர்ஆன் சொல்லுகிற வட்டி. குர்ஆன் சொல்லுகிற வட்டி. ஒரு ஆள் கடன் என்னங்க வாங்கி இருக்கிறாரு, அந்த கடனை கொடுக்கணும், அந்த கடனை எவ்வளவு காலம் தள்ளி கொடுப்பாரோ அதுக்கு பணத்தை அதிகப்படுத்துறது. இது குர்ஆன் சொல்லுகிற வட்டி. இதுக்கு பேர் ரிபல் குர்ஆன். இன்னொரு வட்டி இருக்குது, அதுக்கு உலமாக்கள் ரிபல் ஹதீஸ். ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வட்டி. ஒரு 6 பொருளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி, கோதுமைக்கு கோதுமை, வார்கோதுமைக்கு வார்கோதுமை,
பெரிச்சம்பழத்துக்கு பெரிச்சம்பழம், உப்புக்கு உப்பு. இந்த 6 பொருள்களிலும் ஒரே இனத்தை கொடுத்து என்னங்க பண்டமாற்று வணிகம் செஞ்சா, தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்கினால் அங்க பெருமானாருடைய உத்தரவு என்ன தெரியுமா? 2 தங்கமும், கொடுக்கிற தங்கம் வாங்குற தங்கம் அளவுல சமமா இருக்கணும். 1 கிராம் தங்கம் கொடுத்து 1 கிராம் தங்கம் தான் வாங்கணும். கூட குறை இருந்தா அதுக்கு பேர் ஏற்றத்தாழ்வு வட்டி. தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்கினீங்கன்னு வைங்க, 2மே ரொக்கமா இருக்கணும், தவணையா இருக்கக்கூடாது. தவணையா இருந்தா அதுக்கு பேர் தவணை வட்டி. தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்கினீங்கன்னா 2மே அந்த சபையில கைமாறப்படணும், இல்லைன்னா அதுவும் வட்டி. 3 சட்டம் பெருமானார் போட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த சட்டத்தை நம்மளா இருந்தா 1000 லாஜிக் பேசியிருப்போம். என்ன இது, தங்கத்துக்கு தங்கத்தை 1 கிராம் கொடுத்து 1 கிராம் வாங்கணும்னா இந்த வியாபாரமே தேவையில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? நகைக்கடைக்கு போனாலும், நகைக்கடைக்கு நீங்க பழைய தங்கத்தை கொடுத்து புதிய தங்கத்தை வாங்குறீங்கன்னா பழைய தங்கத்தை வித்து கையில காசை வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்க புது நகை வாங்கணும். இல்ல பழைய தங்கத்தை எடை போட்டீங்க, அது ஒரு 10 கிராம் இருந்துச்சு, அந்த பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புது தங்கம் 8 கிராம் வாங்கினீங்க, நீங்க 2 பேரும் வாங்கினவர் வித்தவர் 2 பேரும் வட்டி வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைபர்ல இருந்த போது சஹாபாக்கள் பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்தாங்க. பெருமானார் கேட்டாங்க, நல்ல பேரிச்சம்பழமா இருக்குது, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்டாங்க. அப்ப அந்த தோழர்கள் சொன்னாங்க, எங்கள்கிட்ட தரம் தாழ்ந்த பேரிச்சம்பழம் இருந்துச்சு, அந்த தரம் தாழ்ந்த பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் அதிகமா கொடுத்து நாங்க இந்த தரம் உயர்ந்த பேரிச்சம்பழம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். நாங்க இது 2 கிலோ கொடுத்து அது 1 கிலோ வாங்கிக்கிட்டோம்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஃபக்கத் அர்பைத்தும், நீங்கள் வட்டி வாங்கி விட்டீர்கள். பேரிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழம் 1 கிலோ கொடுத்தா 1 கிலோ தான் வாங்கணும். ஒன்று தரம் உயர்ந்தது, இன்னொன்று தரம் குறைஞ்சது. பெருமானார் சொன்னாங்க, அப்படி இருந்தாலும் பேரிச்சம்பழத்தை கொடுத்து பேரிச்சம்பழம் வாங்கினீங்கன்னா அளவுல 2 சமமா இருக்கணும். ஒன்று கூட ஒன்று குறை இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் வட்டின்னு சொன்னாங்க. சரி, இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு நல்ல பேரிச்சம்பழம் வேணும், எங்களுக்கு அன்னைக்கெல்லாம் காசு அதிகம் இருக்காது, தரம் தாழ்ந்த பேரிச்சம்பழம் வச்சிருக்கிறோம். பெருமானார் சொன்னாங்க, இந்த தரம் தாழ்ந்த பேரிச்சம்பழத்தை காசுக்கு வித்துரு, தீனாருக்கோ திரகத்துக்கோ வித்துரு, அந்த காசை கொடுத்து உனக்கு தேவையான நல்ல பேரிச்சம்பழம் வாங்கிக்க. இதான் பெருமானார் சொன்னாங்க. இது 6 பொருள்களுக்கு சொன்னாங்க, தங்கம், வெள்ளி, கோதுமை, பேரிச்சம்பழம். இது இந்த 6 பொருள்களோடு நிற்குமா? இல்லை. அறிஞர் பெருமக்கள், சட்ட மேதைகள் இந்த 6 பொருளிலும் எந்த காரணத்தினால வட்டி வரும் என்று பெருமானார் சொன்னாங்களோ அந்த காரணத்தை யோசித்து எந்தெந்த பொருளிலெல்லாம் இது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அளவுகோல் சொன்னாங்க. ஹனஃபி மதஹ்ல எந்த பொருள் எல்லாம் நிறுக்கப்படுதோ, எடை போட்டு நிறுக்கப்படுதோ, எடை போட்டு நிறுக்கப்படுகிற எல்லா பொருளிலும் இந்த வட்டி வரும். நீங்க பழைய இரும்பை கொடுத்து புதிய இரும்பு வாங்குறீங்க, பழைய இரும்பை கொடுத்து புதிய இரும்பு வாங்குறீங்கன்னா நீங்க கொடுக்கிற இரும்பும் வாங்குற இரும்பும் அளவுல சமமா இருக்கணும், இல்லைன்னா வட்டியா போயிடும். இதனுங்க ஹதீஸ்ல சொன்ன சட்டம். இந்த சட்டத்தை ஏற்பதற்கு மனம் வரணும், வந்து ஆகணும், கட்டுப்பட்டு ஆகணும். இது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை. இந்த கட்டளையை மீறினால் யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை மீறுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்துல குழப்பம் வரும் அல்லது மறுமையில அதாப் வரும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த 6 பொருள்களுடைய சட்டத்தை சொன்னப்போ சஹாபாக்கள் அதை அப்படியே மதிச்சாங்க. அப்ப தவணையிலையும் வட்டி வரும், ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் வட்டி வரும். இந்த 6 பொருளை சொல்லிட்டு பெருமானார் இறந்து போயிட்டாங்க. உமர்லாவுடைய ஆட்சி காலத்துல அவங்களுடைய கவலை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 பொருள் தானே சொன்னாங்க, இந்த வட்டி வேற எந்தெந்த பொருளில் எல்லாம் வரும் அது பெருமானார் நமக்கு விளக்கலையே. அப்ப அதுல உமர் சொன்னாங்க, நீங்க வட்டியையும் விடுங்கள், எது வட்டியாக இருக்கலாம் என்று சந்தேகம் வருகிறதோ அதையும் விடுங்கள். வட்டியும் விட்டுருங்க, எங்க சந்தேகம் வருதோ அதையும் விட்டுருங்கன்னு சொன்னாங்க. இப்படி சஹாபா பெருமக்கள் வட்டி எல்லா தவறான நடைமுறையும் சஹாபாக்கள் வட்டிமாங்க. வட்டிங்கிறது தப்பான கொடுக்கல் வாங்கல் எங்க வருதோ அதெல்லாம் வட்டி தான். இதுக்குள்ள போனா ஒரு பெரிய வியாபாரத்தை பத்தி பாடமே நடத்த வேண்டியிருக்கும். ஏன்னா நாம இன்னைக்கு அப்படிலாம் நம்ம என்ன செய்யறோம், ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா உங்க கையில டெலிவரி ஆகிறதுக்கு முன்னால நீங்க அடுத்தவனுக்கு விற்க கூடாது. அதை சஹாபாக்கள் வட்டின்னு சொல்லுவாங்க.
உங்க கையில வந்தாதான் நீங்க அடுத்தவருக்கு விற்கலாம். ஆனா இப்ப என்ன நடக்குது, ஒரு பொருளை ஒரு ஆர்டர் பண்ணிடுவாரு, இவருடைய கடைக்கு வர்றதுக்கு முன்னால இன்னொருத்தருக்கு விற்கிறாரு. ஹதீஸ்ல அது தடுக்கப்பட்டிருக்குது, அதுவும் வட்டின்னு சொல்லப்படுது. அருமையானவர்களே, நான் சொல்ல வந்தது, அல்லாஹ்வுடைய திருமறையை மதிக்கிறது என்று சொன்னா அந்த திருமறையை ஓதுவது, அதை திலாவத்து செய்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதிக்கணும். அல்லாஹ் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எந்த சட்டங்களை நமக்கு கொடுத்தானோ அந்த சட்டங்களை எல்லாம் நாம மதிக்கணும். அதை மதிக்க தவறக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த எச்சரிக்கை எல்லாம் நமக்கு விடுக்கிறான். எனவே அருமையானவர்களே, திருமறையை பற்றிய ஒரு மஜ்லிஸ் என்பதனால, குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய ஒரு பிரிவு ஆரம்பிக்கப்படுகிற மஜ்லிஸ் என்பதனால நம்ம குர்ஆனுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறோம். குர்ஆனை செயல்படுத்துவது, குர்ஆனுடைய கட்டளை பின்பற்றுவது குறித்த விஷயங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த விஷயங்களை சொன்னோமோ அதை கேட்டு செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தரட்டும். இங்க ஹிஃபுடைய பிரிவு ஆரம்பிக்கப்படுவது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா இந்த ஹுஃபாதுகள் 12 பேர் இருக்கிறாங்க. இவன் இந்த வகுப்பு ஆரம்பித்ததிலிருந்து அவங்க குர்ஆன் ஓத ஆரம்பித்துருவாங்க. ஒரு நாளைக்கு பிஸ்மில்லான்னு சொல்லி 10 தடவை சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு அலிஃப் லாம் மீம் என்று பல தடவை சொல்லுவாங்க. இவங்களுடைய இந்த ஓதல் சத்தங்கள் இந்த மஹல்லாவுக்கே பெரிய பரக்கத்து தான். இந்த மஹல்லால அல்லாஹ்வுடைய அதாபு இறங்காம தடுக்கக்கூடியது இவங்க குர்ஆன் ஓதுறதுனால. அப்ப இந்த மக்களுடைய இந்த சின்ன திரு குழந்தைகள் அவங்க குர்ஆனுடைய ஹிஃபுல் பிரிவுல சேர்ந்திருப்பது, அதுல உலக ரீதியான லாபம் உங்களுக்கு இருக்குது. ஆகிரத்துல கிடைக்கிற பலன், இந்த ஹாஃபிஸுக்கு கிடைக்கிற பலன் ஒன்று இருக்குது. சரிங்களா? குர்ஆனை மரணம் செஞ்சவருக்கு கிடைக்கிற ஒரு பலன் இருக்கு. அவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? குர்ஆனை மரணம் செஞ்சவருடைய அந்தஸ்து என்னன்னா, ஒரு ஹாஃபிஸ் நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் சொல்லுவான், ஓதுன்னு சொல்லுவான். இக்ரா, ஓதுன்னு ஒரத்தில், நல்ல தர்த்தீலா தஜீத் படி ஓது. வர்தகி, ஓதி முன்னேறி கொண்டே போன அல்லாஹ் சொல்லுவான். உன்னுடைய சொர்க்கத்துல உன்னுடைய படித்தரம் எங்க இருக்குதுன்னா, ஃபைன்ன மன்சிலத இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா, நீ எங்க போய் முடிப்பையோ அங்கதான் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு மறு சொர்க்கத்துல எந்த அமலும் இல்லை, குர்ஆன் ஓதுகிற அமலத்துக்கு. சொர்க்கத்துல அமல் இல்லை, ஆனா குர்ஆன் ஓதுகிற அமல் இருக்கும். அல்லாஹ் ஒரு ஹாஃபிஸை ஓத சொல்லுவாங்க, அவர் ஓதி முடிச்சிருவார். எங்க இருந்து? ஃபாத்திஹால இருந்து நாஸ் வரைக்கும். இங்க என்ன காலம் ஆகலாம், அங்க காலதாமதம் ஆகாது. சரிங்களா? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்ன? அவர் ஜபூர் வேதத்தை இனிமே அழகா ஓதுவார். அவர் ஜபூரை ஓத ஆரம்பித்தால் அவரோடு சேர்ந்து மலைகளும் துதிக்கும், அவரோடு சேர்ந்து பறவைகளும் துதிக்கும். அவர் ஜபூரை ஓத ஆரம்பிச்சாருன்னா காட்டு விலங்குகள் எல்லாம் அவருக்கு முன்னால வண்டிட்டு உட்கார்ந்துடும். அவ்வளோ இனிமை. அதுல என்ன அற்புதம்னு சொன்னா, அவர் எங்கேயாவது புறப்படும் போது தன்னுடைய வேலைக்காரர்களிடத்துல குதிரைக்கு கடிவாளம் இடுங்கள் என்று சொல்லுவாரு. அந்த கடிவாளம் இட்டு குதிரையில ஏறுறதுக்கு முன்னால ஜபூரை ஓதி முடிச்சிடுவார். இது அவருக்கு அல்லாஹ் தந்த அற்புதம். புகாரில வருது. அப்ப சொர்க்கத்துல ஹாஃபிஸ் ஓதுவார் இல்லையா? குர்ஆன்ல எத்தனை லட்சம் எழுத்துக்கள் இருக்கிறதோ அத்தனை லட்சம் அந்தஸ்து ஹாஃபிஸுக்கு தரப்படும். குர்ஆன்ல எத்தனை லட்சம் எழுத்துக்கள் இருக்கிறதோ, 10 லட்சத்து சுமார் எழுத்துக்கள் இருக்குது, இந்த அந்தஸ்து ஒரு ஹாஃபிஸுக்கு தரப்படும். ஒரு ஹாஃபிஸை தவிர வேறு யாருக்கும் இந்த சிறப்பு கிடையாது. எனவே மஹல்லால எல்லாரும் ஹாஃபிதுகளை உருவாக்குங்க. குடும்பத்துல ஒரு ஹாஃபிஸை கொண்டு வந்துருங்க. இந்த ஹுஃபாதுகளுக்கு என்ன தேவையோ அதற்கான ஏற்பாடுகளை யாரெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்களோ எல்லாருக்கும் குர்ஆனுடைய பரக்கத்து கிடைக்கும், எல்லாருக்கும் குர்ஆனுடைய அருள் கிடைக்கும். அதனால இந்த அழகான வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க. இதற்காக ஒரு முயற்சி எடுத்த இந்த உலமா பெருமக்கள், இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் எல்லாரையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நிறைய ஹுஃபாதுகள் இந்த மஹல்லால உருவாகி பல 100 ஹாஃபிதுகளை கொண்ட ஊராக அல்லாஹ் இந்த நகரத்தை ஆக்கி அருள்வானாக. இதற்காக முயற்சி எடுத்த எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.